ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆதிபராசக்தி சிவப்பரம்பொருளே. வணக்கம் நேயர்களே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிறது தேவாரம். வையத்து வாழ்வீர்கள் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கிறார் நாவுக்கரச பெருமான். நவகோள்கள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் என்கிறது. அன்பர்களே, இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 22, 2025 நவராத்திரி பண்டிகை தொடங்குகிறது. இது துர்கா தேவிக்கு உரிய 9 இரவுகளின் திருவிழாவாகும். ராத்திரி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் துக்கம் களைதல் என்று பொருள். அதாவது தீமையின் மீது நன்மையின் வெற்றியை குறிக்கக்கூடியது. அன்பர்களே, இந்த நாளில் ஆன்மீக வழிபாடுகள், பூஜைகள், விரதங்கள் எல்லாம் அனுசரிக்கக்கூடியது. ஒரு மனிதனுக்கு உபவாசம் இருந்தால் எவ்வளவு சிறப்பு. உப என்றால் அருகில், வாசம் என்றால் இருத்தல். நாம் எப்பொழுது மனிதன் இறைவனாக மாறுவது, மனிதன் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவன் பண்டிகைகளாக நமக்கு தருகின்றான். உடலை ஒழுங்கு செய்வதனால் ஆயுள் ஆரோக்கியம் பெருகுகிறது. மனிதனுக்கு உணவின் வாயிலாகவே சக்தி பெறப்படுகிறது. அந்த சக்தி என்கின்ற பராசக்தி 9 நாட்களும் மனிதனுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய துன்பங்களை, காலச்சூழல், இயற்கை சூழல், தட்பவெப்பம், புவியியல் மாற்றங்கள், இவைகளெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் அந்த பண்டிகைகளை முன்னோர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நவராத்திரி 2025 ஆன்மீக முக்கியத்துவம் இருக்குது. துர்காதேவியை 9 இரவுகள் கொண்டாடும் பண்டிகை. அதாவது தீமையின் மீது நன்மையின் வெற்றியின் கொண்டாட்டம் இருக்கிறது. அதனால் சடங்குகள் உண்டு. தினசரி பூஜை, விரதம், சிறப்பு சடங்குகளாக இருக்கிறனால மனிதனுக்கு தமிழகத்தில், ஏன் இந்த நாடு முழுவதுமே நவராத்திரி பண்டிகை கொண்டாடுறாங்க. சந்திரனின் நிலையை வைத்துத்தான் இந்த நாள் அமாவாசையின் திதி நிறைவடையும் நாள். சூரிய கிரகணம் இதற்கு முந்தைய நாளான நேற்று சூரிய கிரகணம் நிகழ்ந்திருக்கு. ஆனால் இந்த நாளில் எல்லோரும் என்ன பண்ணணும், வீடு வாசலை கழுவி பெருக்கி எடுத்து சுத்தம் செய்து வீட்டில் உள்ள பழைய பொருட்கள், உணவுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புதியதாக நீரை நிரப்பி உணவை சமைத்து நாம் இறைவனை மனதில் நினைத்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். இப்படி அவரவர்களுக்கு தெரிந்த மந்திரத்தை சொல்லி இந்த நாளை நம்முடைய உடல், மனம், ஆன்மாவில் கரைந்திருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி கொண்டு இந்த நாளை இறை வழிபாட்டு மூலமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதை செய்யுங்கள், வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.